ஹைதராபாத் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட லியோனல் மெஸ்ஸியுடன் ராகுல் காந்தி, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் பங்கேற்றனர். கோட் டூர் இன் இந்தியா என்ற தலைப்பில் 3 நாள் பயணமாக அர்ஜென்டினா கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி இந்தியா வந்துள்ளார். ஹைதராபாத் நகருக்கு வந்த மெஸ்ஸிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ராஜீவ்காந்தி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மெஸ்ஸியை கண்ட ரசிகர்கள் உற்சாகம் அடைந்தனர். அப்போது நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் உடனிருந்தனர். ராகுல் காந்திக்கு ஜெர்சியை பரிசளித்த மெஸ்ஸி, ரேவந்த் ரெட்டியுடன் இணைந்து கால்பந்து விளையாடியது ரசிகர்களை உற்சாகமடைய செய்தது. Awaited and the diamond moment here. Yeah, the ball with Messi. The pass was far enough. The pass was far enough to beat the goat right there. Todo bueno, nada, solo agradecer por el cariño de முன்னதாக மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் 70 அடி உயரத்திற்கு தனியார் அமைப்பு சார்பில் அமைக்கப்பட்ட அவரது சிலையை மெஸ்ஸி திறந்து வைத்தார். தொடர்ந்து சால்ட் லேக் மைதானத்தில் நடைபெற்ற ரசிகர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் மெஸ்ஸியை சூழ்ந்து மறைத்துக் கொண்டதால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் மைதானத்தை சூறையாடினர். இது தொடர்பாக அந்த மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மன்னிப்பு கோரிய நிலையில் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். அதன்படி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அமைப்பின் தலைவர் உள்ளிட்டோரை காவல்துறை கைது செய்துள்ளது. கொல்கத்தா, ஹைதராபாத் நிகழ்ச்சிகளை முடித்துள்ள லியோனல் மெஸ்ஸி இன்று மும்பை சென்று 3 நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். ஹைதராபாத்தில் நேற்று நிகழ்ச்சிகளை முடித்த லியோனல் மெஸ்ஸி இரவு அங்கேயே தங்கி ஓய்வு எடுத்தார். இன்று விமானம் மூலம் மும்பை செல்லும் லியோனல் மெஸ்ஸி 3 நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். முதலாவதாக பிற்பகல் 3 மணிக்கு கிரிக்கெட் கிளப் ஆஃப் இந்தியா மைதானத்தில் நடைபெறும் பெடல் கோட் கப் தொடரில் பங்கேற்க உள்ளார். தொடர்ந்து நட்சத்திரங்கள் இடையிலான கால்பந்து போட்டியிலும் 4 மணிக்கு பங்கேற்கிறார். பின்னர் வான்கடே மைதானத்தில் நடைபெறும் மாபெரும் ரசிகர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் மெஸ்ஸி, அறக்கட்டளை சார்பில் நடைபெறும் ஃபேஷன் ஷோ ஒன்றையும் தொடங்கி வைக்கிறார்.